Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா வந்து ஆம்ப்ளிஃபையர்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்லயே ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப் என்ன பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படினு சொல்றாங்க. சோ இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து எங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா எந்த இடத்துல வந்து ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் நல்லா வேணும், எந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. சோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர்ஸ் அப்படிங்கற கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ அதாவது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து ஆசிலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆசிலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த அவுட்புட் இஸ் சாம்பிள்ட் அண்ட் ஃபெட் டு த இன்புட். அதாவது வந்து வேற ஒன்றும் இல்லை, இன்புட்டில் வந்து ஒரு சிஸ்டமில் கொடுக்குறீங்க, ஆம்ப்ளிஃபை பண்ணுறீங்க அவுட்புட்டில், அதே அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து அப்படியே வந்து ஃபீட்பேக் சிஸ்டம்லேயே இன்புட்டில் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், பொதுவாக ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட்னா ஃபீட்பேக்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அண்ட் பார்ட் ஆஃப் அவுட்புட் ஃபேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ். அதாவது வந்து இன்புட்டும் பார்ட் ஆஃப் த அவுட்புட்டும் ஃபீட்பேக் எங்கே மீட் ஆகுதோ அங்கே வந்து ஃபேஸ் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும், ரெண்டுமே வந்து இன் ஃபேஸில் இருக்காது. ஒருவேளை ரெண்டுமே இன் ஃபேஸில் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஸ்டெபிலிட்டி அது வந்து அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸில் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறது வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்குன்னே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதோட எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து கரெக்டான ப்ரொசீஜர் வந்து என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத நான் பிளாக் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டயக்ராம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் வந்து 3 காம்பனன்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்வொர்க் 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்காக பிரிக்கிறாங்க. சாம்பிளிங் நெட்வொர்க், ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் மிக்சர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாம்பிளிங் நெட்வொர்க்னா வேறு ஒன்றும் இல்லை, பார்ட் ஆஃப் த அவுட்புட் வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது வந்து பேசிக் ஆம்ப்ளிஃபையர், ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் கெயின். இங்கே வந்து ஒரு சிக்னலை கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு வெளியே இருந்து அந்த அவுட்புட் வரும் கரெக்டாக. அந்த அவுட்புட் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பிள் பண்ணுறாங்க. அந்த சிக்னலை வாங்கி சாம்பிள் பண்ணி அதை கொஞ்சம் பை பார்ட் எடுத்து அதை ஃபீட்பேக் சர்க்யூட்குள்ளே கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா இது செகண்ட் பார்ட் ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் நேரம் எங்கே போகுதுன்னா எடுத்துகிட்டு போய் மிக்சர் நெட்வொர்க் கொடுக்கு. இது என்ன பண்ணுன்னா நார்மலாக வந்துட்டு இருக்க இன்புட் சிக்னலோட இந்த ஃபீட்பேக் சிக்னல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து இந்த பேசிக் ஆம்ப்ளிஃபையர்கள் கொடுக்கும், சரிங்களா. ஸோ இந்த இன்புட்டையும் இந்த பார்ட் ஆஃப் தி அவுட்புட்டையும் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறதா எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் நெட்வொர்க்கோட வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆம்ப்ளிஃபையர்ஸை பொறுத்த மட்டும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிளிங் நெட்வொர்க்னா எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதர் வோல்டேஜாகவும் ஃபீட்பேக்கில் கொடுக்கலாம் அல்லது கரண்ட்டாகவும் ஃபீட்பேக்கில் கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ வோல்டேஜாக நீங்கள் ஃபீட்பேக்கில் கொடுத்தீங்கன்னா அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கரண்ட்டாக கொடுத்தீங்கன்னா வந்து லூப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோடு சாம்பிளிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஷண்ட் கனெக்ஷன். ஸோ இது வந்து பேசிக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா இது வந்து ஃபீட்பேக் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து பேரலாக அதாவது வந்து ஷண்ட் டைப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் ஃபீட்பேக். இங்கேருந்து ஒரு வோல்டேஜ் எடுத்து இங்கே ஃபீட்பேக்கில் வோல்டேஜாக வந்து கொடுக்குறீங்க இன்புட்டுக்கு. வேறஸ் வந்து இதை வந்து 2 சைடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அங்கேருந்து 2 இதை இங்கே ஃபீட்பேக்கில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கரண்ட் ஃபீட்பேக்காக கொடுக்குறீங்க. இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா லூப் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சாம்பிளிங் நெட்வொர்க் உள்ளது. அதே மாதிரி மிக்சர் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இதை மாதிரி ஷண்ட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஷண்ட் மிக்சர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. வேற கரண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சீரிஸில் கொடுத்துருக்கீங்க. ஸோ லூப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இதோட அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்ததா. ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதாவது போதும் நமக்கு தெரியும் ஆம்ப்ளிஃபையர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். அப்படின்னா தான் கரண்ட் வந்து ரொம்ப லோவாக ஃப்ளோ ஆகும். அது மாதிரி சிஸ்டம் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து அவுட்புட்டில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து அவுட்புட்டில் வரக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு அதிகமாக கரண்ட் கெயின் வந்து அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோவாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் கெயின் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளாக நல்லபடியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மூலமாக நமக்கு வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், ஏன்னா பேண்ட்வித் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் பேண்ட்வித் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சொல்ல நினச்சேன். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye and thank you for watching.